பொன்ராஜ், தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மூன்றாவது பெரிய சக்தியா திரு விஜயகாந்த் உருவெடுத்தது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு திரை ஆளுமை சக்சஸ் பண்ணிட்டாரு, ஒரு கருப்பு ஹீரோ தமிழ் சினிமாவில் இல்லை சினிமாவில் தடம் பதிக்கிறதே பெருசு. திரு ரஜினிகாந்த் அதை சாதிச்சிட்டார். அதற்கு பிறகு ஒரு கருப்பு ஹீரோ அவருடைய எந்த சாயலும் இல்லாம அவர் உச்சத்துல இருக்கும் போதே இன்னொரு மார்க்கெட்டை தனக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்கி சக்சஸ் பண்றார். அதே மாதிரி இரண்டு பெரும் ஆளுமைகள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கும்போது அதிரடியா உள்ள நுழைஞ்சு ஒரு மூணாவது பெரிய சக்தியா உருவெடுத்ததற்கு என்ன அடிப்படை காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களை அவர் உண்மையாக நேசித்தவர் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு. எம்ஜிஆரை போல் நடிகராகிட்டா எம்ஜிஆரை போல் வரணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஆனால் எம்ஜிஆரை போல் வாழணும் அப்படின்றது வாழ்ந்து காமிச்சவர் விஜயகாந்த். நீங்கள் இப்போ சொல்கிறாங்களே எல்லாருமே அந்த உணவு கொடுக்கறத பற்றி சொல்கிறாங்க, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க, சார் சொன்னார். அது மாதிரி உண்மையிலேயே அது எம்ஜிஆர் பண்ண விஷயம். அதை அப்படியே உள்வாங்கிறது ஒரு நடிப்புக்காக பண்ண முடியாது. அது அவருடைய பிறவிலேயே அவருக்கு அந்த கொடுக்க வேண்டிய குணம் இருக்குது. அந்த குணத்தினால வந்ததுனால தான் அதை ஈஸியாக இன்ஸ்பயர் பண்ண முடிஞ்சது. அதனுடைய வழியை தெரிஞ்சவர். எம்ஜிஆருடைய ஆளுமை இல்லாமல் எம்ஜிஆருடைய வாழ்தல் முறையே இருந்ததுன்னு சொல்லுவாங்க. வாழ்தல் முறை அது எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்தார். அதனால தான் அன்றைக்கி மக்கள் நம்பிக்கையை பெற்றவர். அப்போ எம்ஜிஆர் மாதிரி நான் ஆகணுன்றது நம்மளுக்கு உரிய நம்பிக்கை, அதனுடைய ஹோப்பு. நான் வரணுன்றது எய்ம், விருப்பம் சொல்லலாம். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி வாழ்றது மிக கஷ்டம். அது அப்படி வாழ்றது எல்லாராலையும் வாழ முடியாது. அது மாதிரி அது நேச்சராகவே அந்த குணம் வரணும். அப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு இது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நான் மதுரை நண்பர்கள்ட்ட ஒரு மாதத்துக்கு முன்னால் இவர் உயிரோடு இருக்கும்போதே ஒரு மாதத்துக்கு முன்னால் அவரை பற்றி சொன்னாங்க. அப்போ இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவராகத்தான் இருந்திருக்கார். சென்ட்ரல் தேட்டருக்கு பின்னால் தான் ஒரு வீடு, பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டில் ஒரு டெக்கு போட்டு வாங்குறாங்க. ஒரு பையனுக்காக, ஒரு மருமகனுக்காக டெக்கு வாங்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்கணுன்றக்காக தீபாவளிக்கு வர சொல்கிறாங்க. தீபாவளி இவர் வந்திருக்காரு, டெக்கை வாங்கிட்டு போகிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையனையும் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து ஃபுல்லாக படம் பார்க்க வச்சு தீபாவளி பரிசு எல்லாரும் கொடுக்குற மாதிரி அவனுக்கும் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அவர் இன்னைக்கு 45 வயசு அவருக்கு. அவர் நினைவு கூறுறாரு. அப்போ நீங்கள் பாருங்களேன், அதாவது கொடுக்குற குணம் சினிமாவுக்கு வந்த பிறகு வரல, முன்னாடியே இருந்திருக்கு, பிறப்பிலேயே இருந்திருக்கு, இயல்பாகவே அவருக்கு அந்த நேச்சர் இருந்திருக்கு. அதனால தான் எம்ஜிஆரை போல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் எம்ஜிஆராகவே வாழ்ந்திருக்கிறார் விஜயகாந்த். அதனால தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் மாற்று சக்தி நீங்கள் பாருங்களேன், எத்தனை மாற்று சக்தி வந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான ஓட்டு ஒரு 10 to 15% ஓட்டு இருக்கு. ஆனால் அந்த 10% ஓட்டை வாங்கினது ஒரே ஒரு நடிகர் விஜயகாந்த் மட்டும்தான். வேற யாரும் இல்லை. வேற இதுவரைக்கும் யாராலையும் அந்த இலக்கை அடைய முடியல. 8%, 10%, 12% வரைக்கும் வாங்கினது விஜயகாந்த் மட்டும்தான். காரணம் என்ன? எம்ஜிஆர் விவசாயம் நடிச்சிருக்காரு, படகோட்டியாக நடிச்சிருக்காரு, தொழிலாளியாக நடிச்சிருக்காரு, இப்படி பல்வேறு பாத்திரங்களை தாங்கி நடிச்சிருக்காரு. இவர் உழவன் மகனா நடிச்சிருக்காரு, இவர் ரமணாவை நடிச்சிருக்காரு, இவர் சிவப்பு மல்லி. நான் பார்த்த முதல் படம் சிவப்பு மல்லி. அந்த படத்தில் நீங்கள் அந்த எரிமலை எப்படி பொறுக்கும் அந்த மாதிரி அந்த பாட்டெல்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொள்கைகளை தாங்கி ரொம்ப தைரியமா நடிச்சு. அப்புறம் அலைவோசை படம், போராடடா ஒரு வாழை பாட்டெல்லாம் இன்னைக்கும் பல கிராமங்களில் ஒலிக்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு வரிகளை தாங்கிய பாடல். அதை அவர் அந்த காலகட்டத்தில் அப்படியான ஒரு கேரக்டரை ஏற்று நடிச்சது புரட்சியாவே பார்க்கப்பட்டது. அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள், இப்ப இவங்கெல்லாம் நெருங்கிய பழக்கம் உள்ளவர்கள் சினிமா துறையில. அப்ப இவர்கள் பார்த்த அந்த விஷயங்கள்ல இன்னைக்கு இவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு கடந்த 2 நாட்களாக அவரை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப உண்மையிலேயே அவர் இட் இஸ் பிகமிங் எ பான் குவாலிட்டியா மாறி இருக்காது. அதுதான் மக்கள் மத்தியில் ஈர்ப்பு. நீங்க நடிப்புக்கும் உண்மையான குவாலிட்டிக்கும் உண்மையான குணத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. அதை மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே அந்த 10% எப்படி வந்தது, எப்படி ஒரு மூன்றாம் சக்தியாக உருவெடுக்க முடிந்தது அப்படின்னா அதுக்கு காரணம் அவரது தனிப்பட்ட குணம் தான். அப்ப அந்த குணத்துல அவர் எம்ஜிஆர் மாதிரியே வாழ்ந்தாரே ஒழிய எம்ஜிஆர் மாதிரியே அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. திரைத்துறையா இருக்கட்டும், அது அரசியலாக இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை உள்ளவர். அதாவது ஒரு அநீதியை கண்டு திரையில மட்டும் அவர் பொங்கல,
நேரடியாகவும் அவர் வந்து அரசியலையும் பொங்கி இருக்கிறார். அரசியலை என்ன வந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அவர் களத்தில் இறங்கக்கூடியவராக தான் அவர் இருந்திருக்கார். அதுதான் வந்து அவரை வந்து ஒரு தலைவராக உயர்த்தி இருக்கிறது. அப்போ நேர்மை என்பது வந்து விஜயகாந்துக்கு அடிப்படையில் இருக்கு. எத்தனையோ பேர் நான் சொல்றதை கேள்விப்பட்டேன், 90% சொத்தை அவர் மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு, 10% சொத்து தான் அவருக்கு குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு. அது உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு வந்து கொடுத்து பழக்கப்பட்டவராக திரு விஜயகாந்த் இருந்ததுனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வந்து சென்னையில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் தொலைக்காட்சி இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழகம் மட்டுமல்ல வெளிநாடுகள்லையும் இன்றைக்கு கூடியிருந்து மக்கள் தங்கள் இதய அஞ்சலியை செலுத்தியிருக்காங்க. அப்படின்னா அது காரணம் அந்த நடிகரை தாண்டி, ஒரு அரசியல்வாதியை தாண்டி, ஆனால் அவர் மனிதனாக மாமனிதனாக பரிணமித்ததின் ஒரே காரணம் தான் அது உண்மையான குணமாக வாழ்ந்ததுனால்தான். அப்படி வாழ்ந்ததுனால்தான் அவர் இன்னைக்கு இந்த அளவிற்கு அவர் உயர்த்த பொதுமக்கள் அப்படிங்கிறத தாண்டி சக திரைக்கலைஞர்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியான சம்பவங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே கண்ணீரை வரவழைக்கக்கூடிய. ஏன்னா இவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து இறங்கி நம்ம நிலைக்கு வந்து அந்த உதவியை செய்யறதுக்கே ஒரு எண்ணம் வேணும். அதை இறங்கி நின்று அவர் செய்து கொடுக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கு அவர் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நடிச்சு கொடுத்து தன்னுடைய மார்க்கெட் வேல்யூ எல்லாம் கடந்து ஒரு நன்றி மறவாத ஒரு தன்மையில இருந்திருக்கிறார். அது வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலையும் எதிரொலிக்கும் போது மக்கள் ஆதரவு கிடைக்குது அப்படின்னு நம்ம எடுத்து 54 இயக்குநர்களை உருவாக்கி சொல்றாங்க. என்ன எப்படிப்பட்ட ஒரு விஷயங்க, ரொம்ப போல்டா இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. 54 இயக்குநர்களை உருவாக்கி இருக்காரு, கிட்டத்தட்ட சக நடிகர்களே உருவாக்கி இருக்காரு, இளம் நடிகர்களை உருவாக்கி இருக்காரு. விஜய் படத்துல பல எல்லாருமே சொல்லுவாங்க, திரு சரத்குமாரோ திரு மன்சூர் அலிகானோ, அவர் படத்தை வந்து பெருசா போடுங்க, அவர் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் படத்தை போஸ்டர்ல பெருசா போடுங்கன்னு அவர் சொன்னதா இன்னைக்கு எல்லா தயாரிப்பாளர்கள் திரை முக்கியஸ்தர்கள்லாம் சொல்றாங்க. அதை சொல்றதுக்கே ஒரு எண்ணம் வேணும்ல, ஒரு மனம் வேணும்ல. அதெல்லாம் யாருக்கு வரும்? அது தன்னை நம்பியவருக்கு தான் வரும். யாரு தன் மேல நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அது வரும். தன்னை நம்பியவருக்கு மட்டும்தான் வரும். மற்றவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கவங்களுக்கு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கு வராது. நம்மளை விட வளர்ந்துருவாங்கன்ற ஒரு எண்ணம் வரும். இவர் வந்து தன்னை நம்பினாரு. தன்னை நம்பினதுனால தன் சக கலைஞர்கள் வளரணும், நடிகர்களா இருந்தாலும் வளரணும், இயக்குநர்களா வளர்க்கணும், தயாரிப்பாளர்களா, முதலாளி எம்ஜிஆர் அப்படிதான் முதலாளின்னு சொல்லுவார். அப்ப இது தயாரிப்பாளர்களை முதலாளின்னு சொல்றாரு அப்படின்னா நீங்க பாருங்களேன், என்ன நல்ல குணமெல்லாம் யார்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணமெல்லாம் அவர் இம்பை பண்ணியிருக்காரு, இல்ல வந்து அவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு. அதுதான் வந்து இன்னைக்கு அவரை வந்து உயர்த்தி இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஏதோ சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இல்லையா, இது விஜயகாந்த் சாருக்கு உடம்பு சரியில்லாத சமயத்திலிருந்து நிறைய விஷயங்கள், கட்சி இப்போ எப்படி இருக்கும், இனி எப்படி இருக்கும்னா, ஆனால் அவர் வாழ்கின்ற காலத்தில் அவர் செய்தது மக்களோட இருந்ததுக்காக தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து யாராலையும் இன்டெலிஜென்ஸ்னு நினச்சி பார்க்கல, எந்த அரசியல் தலைவர்களும் நினச்சிருக்க மாட்டாங்க, ஈவன் அவங்க கட்சிக்காரங்களே நினச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய விருகம்பாக்கம் வீட்டிலேருந்து அவங்க தலைமை கழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு நிறைய தலைவர்கள் வந்ததில் அது அண்ணாமலை தான் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சொன்னது, இதை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு ராஜாஜி ஆளுக்கு மாற்றுங்கன்னா, ராஜாஜி ஆளு இப்போ புனரமைச்சிருக்கிறனால இப்போ தீவுத்தடலுக்கு கொண்டு போன பிறகு தான் இதனுடைய கூட்டம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜயகாந்த் சார் வாழக்கூடிய சமயத்திலையும் அவர் கட்சியினரை வாழ்த்தி கொடு, அதாவது வாழ வச்சாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்து கூட அவருடைய மக்கள் செல்வாக்கு இப்போ அந்த கட்சியினருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இது வந்து அவங்க எப்படி கொண்டு போக போறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா விஜயகாந்த்ன்ற ஒரு ஆன்மாக்கு இவ்வளவு பெரிய பலம் இருக்கிறதுன்றது இன்னைக்கு தமிழ்நாடு நிரூபிச்சிருக்கு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தினராக இருக்கட்டும், அவங்க கட்சியினராக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய பலம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஓகே.